வணக்கம். தமிழ் வழியில் கற்றவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் ஆர்வலர்கள் கவன ஈர்ப்பு பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் அண்ணா சிலை அருகே தமிழ் வழி கல்வி இயக்கம் சார்பில் மக்கள் கவன ஈர்ப்பு பட்டினி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் அனைத்து தொடக்கநிலை பள்ளிகளிலும் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க வேண்டும். அரசு கருவூலத்தில் இருந்து ஊதியம் பெறுவோர் வீட்டு பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அரசு பள்ளியில் கற்க வேண்டி உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் வேலை வேண்டுபவர் தமிழ் மொழியில் கற்க வேண்டும். தமிழ் மொழியில் கற்றவர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை வழங்க வேண்டும். குழந்தைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு தமிழ் பெயர் சூட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான தமிழ் மொழி ஆர்வலர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். கவிஞராகவும் இருந்திருக்கின்றார். இப்பொழுது மிகச்சிறந்த பயனுள்ள சமுதாயத்துக்கு தேவையான பல நூல்களை எழுதியுள்ளார். உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து அதே மாதிரி ஆங்கிலத்தில் உயிர்மை எழுத்தே கிடையாது. உயிர்மை எழுத்து இல்லாதால உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்த்து எழுதுறாங்க. ஆனால் தமிழ்நாடு என்று பேர் சுட்டி விட்டதை ஒழிய கல்வி மொழியாக தமிழ் இல்லை. ஆட்சி மொழியாக பேருக்கு சட்டம் போடப்பட்டிருக்கு, ஆனால் முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை. அதே போன்று வழிபாட்டு மொழியாக தமிழ் இல்லை. சமஸ்கிருதமே சொல்கிறது. பேர்பலகையிலே தமிழ் சட்டம் போடப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அரமன்றம் நீதிமன்றத்திலே தமிழ் இல்லை. வழக்காட வழக்கை தொடுக்க இப்படிப்பட்ட நிலையெல்லாம் தொடர்ந்து நீடிக்கிறது. ஆனால் தனியார் கல்விக்கு ஊக்குவிக்கப்பட்டு தமிழ் அனைத்து கல்வியிலும் தனியார் பள்ளியிலே படிக்கிறது. வேலை மட்டும் அரசு வேலை வேண்டும் என்று வருகின்றார்கள். அதனால் மாற்றி அமைக்க வேண்டும். தமிழ்நாட்டு அரசு அனைத்து கல்வியையும் தமிழ் வழியில தமிழ் வழியில படித்தவர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் வேலை கொண்டு வருகிறோம். நாங்கள் ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ டெல்லியிலே கேட்கவில்லை. தமிழ்நாட்டிலே தமிழ் வழி எடுத்து கொடு என்று சொல்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டு அரசு தமிழ் படித்தவர்களுக்கு 20 விழுக்காடு முன்னுரிமை என்று போட்டுவிட்டு அது அமர்ந்து விடுகிறது. அது முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை. இன்னைக்கு கணக்கெடுத்தால் ஏறக்குறைய அரசு பள்ளியிலே அரசு உதவியர் பள்ளியிலே தமிழ் வழியை படித்தவர்கள் 70 விழுக்காட்டுகளே படிக்கின்றார்கள். அப்போ 70 விழுக்காடு ஒதுக்கு என்ற அடிப்படையில் இந்த பட்டி போராட்டம் நடைபெறுகிறது. ஆங்காங்கே தமிழ்நாடு தன்னுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் சுட்டுங்கள், தமிழ் வழியிலே அரசு பள்ளியிலே சேருங்கள் என்று வலியுறுத்தி இந்த பட்டி போராட்டம் தொடர்கிறது. அதாவது நன்றி.